நம்ம ஜானகி கடைசியில் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அஞ்சலி கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. அப்படி இருந்த நிலைமையில கூட கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி இங்கிருந்து போக மாட்டா, அவ இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அஞ்சலி திருடினதெல்லாம் இப்போ தப்பு கிடையாது, ஆனால் இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து இப்போ கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லையா, அதாவது சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினாலையும் கார்த்திக்கோட நல்லதுக்காக வந்து இப்போ அஞ்சலி போராடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்போ கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியை இங்கிருந்து போக விட மாட்டேங்கிறாரு. ஓ அப்படியா கார்த்திக், இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுமே கூட அஞ்சலி தான் திருடினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட அதுக்கப்புறமும் வந்து போயினா அவளை இங்கே வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக வேலைக்காகாது. முதல்ல நீ என்ன பண்ணுற, அஞ்சலி கூடயே கிளம்பி போயிடு, நீ எனக்கு தேவையே கிடையாது, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக வந்து போயினா என்ன வேணாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே அஞ்சலி இருந்துட்டு, பாத்தியா கார்த்திக், உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடும் நடந்துட்டு இருந்திருக்கு, ஆனால் இதில் நான் திருட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பொய்யா பட்டம் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக், அவளை நம்பி நீ போனன்னு வையன், கண்டிப்பாக வந்து போயினா நடு தெருவில் தான் நிற்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம